Hello friends, இன்னைக்கு ஒரு lunchbox recipe SweetCorn Pulao தான் செய்ய போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 minutesல குயிக்கா செஞ்சிரலாம். SweetCorn பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான SweetCorn Pulao எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். KeerthiSowmi's kitchen first time பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell iconல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பலாவ் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் மிளகாய் பொடியோ வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாதி ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 1 டம்ளர் தேங்காய் பாலில் 1 டம்ளர் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் தண்ணியில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்தோன்னா சரியாக இருக்கும். ரொம்ப தேங்காய் பால் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மல் பால் கூட சேர்த்து செய்யலாம். இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் டெய்லியும் சாதம் செய்வோம்ல, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். தண்ணி மட்டும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் ரைஸ் கம்மியாக வச்சுருக்கிறதுனால 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே நல்லா வெந்துடும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா ஸ்வீட் கார்னோட வாசம் கமகமன்னு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாதம்லாம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் கூட தேவையில்லை. நம்ம டெய்லியும் சாதம் செய்கிற ரைஸில் செஞ்சோம்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் கார்ன் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.